குங்குமப்பூ வாங்கிட்டு வந்தல்ல, அத பால்ல போட்டு கங்காவுக்கு கொடு. வீட்டுல எல்லாரும் உன் பெரியம்மாவை தான் கவனிச்சுக்கிறாங்க. எல்லாரும் கங்காவை ஒரு சின்ன வெயிட் கூட தூக்காம பாத்துக்கிறாங்க. ஆனா ஓ நிலைமை, புருஷனோட வாழற வழிய பாரு. அடுத்த வாரம் கங்கா கர்ப்பமா இருக்கிறனால எல்லாருமே ஒரு கேர் எடுத்து பாத்துக்கிறாங்க. ஆனா காவேரியை அந்த இடத்துல வந்து கார்னர் பண்றாங்க. அது மட்டும் இல்ல, எல்லா வேலையுமே காவேரியை வச்சுதான் பண்றாங்க. இத பாத்துட்டு இருக்கிற நிவினும், நீ எதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? கங்காவை எவ்வளவு அழகா கவனிச்சுக்கிறாங்க எல்லாருமே, அதே மாதிரி உனக்கும் ஒரு கேர் கிடைக்கும், நீ அதனால எல்லாத்தையுமே வீட்டுல சொல்லிரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா காவேரி எதுக்கான நேரம் வரட்டும், நான் சொல்லிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற யமுனாவும், எதுக்காக நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கீங்க, என்னதான் நடக்குது உங்களுக்குள்ளாடி அப்படின்ற மாதிரி நிவின் கிட்ட கேள்வி கேட்கிறாங்க. ஆனா எதையுமே உண்மையை நிவின் சொல்ல போறது கிடையாது. காவேரிக்கு தெரியுது தங்களுடைய வீட்டுல வந்து யாருமே அவங்கள புரிஞ்சுக்கல அப்படின்னு சொல்லிட்டு, இருந்தாலுமே காவேரி அந்த வீட்டுல தான் இருக்காங்க. சீக்கிரமா விஜய் கிட்ட சொல்லிக்கிட்டு காவேரி விஜய் வந்து ஒரே வீட்டுல வாழணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்ல இந்த வீட்லயே கங்காக்கு பணிவிடை செஞ்சுட்டு இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களான்றத கமெண்ட் பண்ணுங்க.